பாண்டி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல இன்னைக்கே டெல்லிக்கு அனுப்பணும். அந்த ஆட்டுக்கள் கழுவி ஏற்கனவே 1000 வேலை தந்திருக்கு. அது விடுறா. இந்த லோன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் போய் சேர இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்த லோன் மட்டும் சாங்ஷன் ஆச்சு, நமக்கு லைஃப்ல வேற ஒன்றும் தேவையில்லை. தேவை இருக்கு. என்னடா? உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு தேவை. 4-5 பேர் வந்திருக்காங்க இல்ல, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, செம கட்டையாவும் இருக்கு. போடா ராகேஷ், ராகேஷ், அந்த அழகான ராட்சசிங்க இந்த பக்கம் நான் வந்துகிட்டு இருக்காளுங்க. இதுல எனக்கு லெட்டர் எழுதின காதல் பிசாசோட ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். அந்த லெட்டர் எங்கடா? இதோ. டேய், எல்லாரையும் ஏதாவது தமிழ்ல எழுத சொல்லுவோம். யாரோட கையெழுத்தத்தோட மேட்ச் ஆகுதோ அவதான் உன் காதலுக்கு தூது விட்ட பொண்ணு. சூப்பர். டன். ஏய், நேத்து அந்த சந்துரு என்கிட்ட நான் அம்ச்சியா லெட்டர் அம்ச்சியான்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான். உன்கிட்டயும் கேட்டானா? என்னையும் கேட்டாண்டி? விட்ரி, அது இப்படிதான் ஏதாவது பண்ணாத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் சரி. வராளுடா, டிராமாவை நானே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? யாரோ பார்த்து வீடிவில துப்புல காட்டினவன், எம்டிவில தொடைய காட்டினவன் சொல்றேன். இவங்கெல்லாம் என் ரிலேட்டிவ் பொண்ணுங்கடா, ஃபேமிலி ஃபிகர்ஸ், தமிழ் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க. உண்மையை சொன்னா ஏன்டா கோவப்படுற? முடிஞ்ச ப்ரூவ் பண்ணடா. காட்டுறேன்டா. காட்டட்டுமா? என்ன பிரச்சனை? வாங்க குத்து விளக்குகளா, இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டண்டா. டேய் பாண்டி, பேப்பரையும் பேனாவை எடுத்துட்டு வாடா. அதாவது இவன் சொல்றான், நீங்களாம் தமிழ் பொண்ணுங்களே இல்லையா? டெல்லி பாம்பேன்னு சுத்தி சுத்தி உங்களுக்கு இந்த தமிழ் ஒரிஜினாலிட்டியா போயிடுச்சான். தமிழ் கல்ச்சரே நீங்க மறந்துட்டீங்கன்றான் இவன். இவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படி போடு அருவாளை. ஏமா, நீங்க பேசுறதான் தமிழே இல்லையா, தங்கிலீஷா? நீ அன்னைக்கு வாலிப்பழம் பிடிக்கும்னு இவன்ட்ட சொன்னியாமே, இவன் சொல்றான் உண்மையா? அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். பாடுறா பாடுறா எப்படி மணக்குதுன்னு. தமிழ்ல 4 வார்த்தை எழுதி காட்ட சொல்றா. அதானே நமக்குள்ள பந்தயம். ஓகே. 4 வார்த்தை என்ன, 40 வார்த்தை எழுதி காட்டுவோம். எடு பேப்பர் பேனாவை. அப்படி போடுறா. பாடுறா. எல்லாம் ஜீன்ஸ் போட்ட அவ்வையா இருக்குடா. இந்தாங்கம்மா, புடிங்க 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 புடிங்க. நான் சொல்றதை எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. 5000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கான். நீங்க மட்டும் சரியா எழுதுனீங்க, அதுல பாதியை வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன். எங்க பேனா? இந்தா புடிங்க. எழுது. ஒரு வாட்டி கூட. டேய், என்ன பேசுற? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு வாய் டீ கூடன்றத பதட்டத்துல சேர்த்து சொல்லிட்டேன். எழுத தெரியாதுக்கு நொண்டி சாக்கா? வாடி எழுதலாம். சரி எழுதுங்கடி. ஓகே, இப்ப எழுதுங்க. நன்மை கடைபிடி. அடுத்து, பாரதியார் தமிழ் தொண்டு ஆற்றினார். திருவள்ளூர் கூட இந்த மாதிரி எழுத்தணியை பிடிச்சு எழுதியிருக்க மாட்டாரு. இந்த பிடி பந்தய படத்தோட வாங்க. பாத்து தமிழ் நசிக்கிற போகுது. என்னது? நம்ம கடை பீடியா? நன்மை கடைபிடிங்கிறது அப்படி ஆயிருக்குது. அடுத்து தெரிஞ்சது. பாதிரியார் தமிழ் துண்டு ஆட்டினார். அடி பாவிங்களா, பாரதியார பாதிரியாக்கி தமிழ் துண்டு ஆட்ட விட்டாளுகளே. துண்டு ஆட்டுறதுக்கு அப்புறம் மும்தாஜா எது எப்படி இருந்தானே, யாரு கையெழுத்து ஒத்து போகுது, அதான் முக்கியம். அணைஞ்சிட போகுது. விறகு குப்பைய போட்டா தீ மூட்டலாம். தமிழ் மேல லாரி குளிருதுல்ல? ஏய், அந்த நெருப்ப கொஞ்சம் தள்ள. இதுங்களை ஒரிஜினல் லெட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்டா, அப்பதான் உண்மை தெரியும். என்ன காரியடி செஞ்ச? என்னடா சொன்ன? செய்யறதை செஞ்சுட்டு என்கிட்டயே முறைக்கிறாடி. நீ போட்டு பேச, நீ யாரா கழுத? கழுதோங்க. டேய், வார்த்தை அளந்து பேசு. ஏதோ குப்பை போட்டு எரிச்சதுக்கு இந்த குதி குதிக்கிற? என்னது குப்பையா? 2 கோடி ரூபாய் பேப்பர் தெரியுமாடி? விடு, உன் பாட்ட சொத்தா என்ன? இல்ல, உன் அப்பா வீட்டு சொத்து. சந்துரு, இவங்க கிட்ட மரியாதை பேச சொல்லு. என்ன பத்தி இவனுக்கு சரியா தெரியாது. பம்மன் வந்தா நான் ரொம்ப கெட்டவ. அதான் பார்த்தாலே தெரியுதே. டேய், ஓடி போடி. என்ன பண்ற பாரு. ஓடி. நம்மளத காட்டு மேலீங்க. நம்ம நாகரிகத்தை கொஞ்சம் அவுத்து விட்டா முதலாளி. இவன் வேற எரியற நெருப்புல ஏன் எண்ணெய் ஊத்துற? இது ஊவா? என்ன இல்ல, லெட்டரையும் ஃபார்மையும் போட்டுட்டாலே. சரி ஊடுறா, வேற ஏதாவது ஐடியா பிடிப்போம். லெட்டர் எரிஞ்சு போச்சேன்னு வருத்தப்படாத. லெட்டரா? மண்ணாங்கட்டி. என் லோன் அப்ளிகேஷன் பேப்பர் எரிச்சிட்டாலே அந்த கேடு கெட்டவ. என் சித்தப்பாக்கு நான் என்ன சொல்லுவேன்? டேய், அவகிட்ட சொல்லி வை. அவளுக்கு கெட்ட கால ஆரம்பிச்சிடுச்சு. விட மாட்டேனா? What? Should we check his wallet and see who he is? Why? I don't know, okay? Just to know. I don't want to know.
வெல்கம் வெல்கம். எப்படி படம் நல்லா இருந்துச்சா? இனிமே தான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது. தாத்தா தப்பு என்னதான், உனக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன், அதான் விஷமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது விஷமமா? சொல்லுங்க சார், இதுக்கு பேர் விஷமமா? ராத்திரில யாருக்கும் தெரியாம ஜீப்பை தள்ளி ஹேர் பின்னால பூட்டை திறந்து படத்துக்கு போயிருக்காங்க. அதுவும் அடல்ட்ஸ் ஒன்லி படத்துக்கு போயிருக்காங்க. சாச்சா, தேர்ட் ரேட் கிரிமினல்ஸ் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. ரோட்ல எத்தனை பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருக்காங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா உங்க குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? ஆர்மியில இருந்த டிசிப்ளினா வளர்த்தன வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, இதுவா டிசிப்ளின்? இது மட்டும் இல்ல சார், இவங்க பண்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லு. சச்சா, அத நான் எப்படி சொல்றது? இனிமே யாரும் ராத்திரி 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. சாயந்தரம் 6:30 மணிக்கே மெயின் கேட்டை பூட்டி சாவி என் கைக்கு வந்தாகணும். எங்க தாத்தாவுக்கு காக்கா வலிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சாவி கைக்கு வரணுங்கிறாரு. படா, சொன்னது புரியுதுல்ல? கவலையே படாதீங்க, அதை என்கிட்ட விட்டுருங்க. சரி சரி, எல்லாம் போய் படுங்க. படம் பார்த்தீங்களே, பிட் இருக்கா?